Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 6ல் இருக்கிற ஒரு டீட்டெயில் கொஸ்டின். ஸோ டெரிவேஷன் கொஸ்டின் தான், ஓரளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் என்னென்னா, ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஒரே ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ரிஃப்ராக்ஷன் எப்படி நடக்கும்? ஸோ ரிஃப்ராக்ஷன்னா ஃபஸ்ட் என்னது, ஒரு மீடியமில் இருந்து பட்டு வர்ற லைட்டு திரும்ப வேறு ஒரு மீடியமுக்குள்ளே பெண்ட் ஆகி போச்சு அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ரிஃப்ராக்ஷன் படிச்சிருப்போம். லோவர் கிளாஸஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு டம்ளரில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு உள்ளே பென்சில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பெண்ட் ஆகி தெரியும் பென்சில் வந்து. ஸோ அதுதான் என்னது, ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அதுமாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் அப்படி எப்படி ரிஃப்ராக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே உங்களுடைய ஆப்ஜெக்ட் இருக்குது. உங்களுடைய ஆப்ஜெக்ட்லேருந்து வர ரேஸு உங்களுடைய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி இமேஜை இங்கே ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இதுக்கு நார்மலாக சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து ஒரு லைன் போடுறோம், அதுதான் உங்களுடைய நார்மல். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோடைய எல்லா பாயிண்ட்டும் ஃபோக்கஸ் ஆகிற இடம் எஃப். ஸோ இதே மாதிரி இன்னொரு எஃப் டிஸ்டன்ஸ் போச்சுன்னா அதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இதை சியை வந்து 2F அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஸ்பியரில் அந்த லைன் ஜாயின் ஆகிற இடம் தான் போல். இது வந்து ஒரு இமேஜினரி லைன் தான். சென்டர் வழியாக போகிறது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். அதுக்கு பக்கத்தில் க்ளோஸாக வர ரேஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம், பேராக்சியல் ரேஸ்ன்னு சொல்லுவோம். அதுமாதிரி தள்ளி போச்சுன்னா மார்ஜினல் ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அது மாதிரி ஒரு லைன், ஒரு லைட் வந்து ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது, சர்ஃபேஸில் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் பட்டு இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து போல், இது நார்மல். ஸோ அப்போ இது வந்து இன்சிடென்ட் ரே. எப்பவுமே நார்மலுக்கும் அந்த இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் உள்ள அதுதான் என்னது, இன்சிடென்ட் ஆங்கிள். அதுதான் இங்கே ஐ. ஸோ இப்போ ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த நார்மலை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம், அதுதான் என்னது, ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம், ஆர். ஓகேவா? ஸோ இப்போ அது கீழே பட்டதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அந்த பேரலல் ஆக்சிஸ் இருக்குல்ல, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ், அதில் கிரியேட் ஆகிற ஆங்கிள் இது வந்து பீட்டா. அதே மாதிரி ரிஃப்ராக்டட் ரே கிரியேட் பண்ணுற ஆங்கிள் வந்து காமா. அதே மாதிரி இந்த சைடு இருக்குது ஆல்ஃபான்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை நான் போடாமல் இருக்கேன், நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமா 3 ரேஸ் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த கர்வேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிஎன் அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு காமிச்சிருப்பாங்க அந்த போல ஒட்டி. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுடைய ஸ்னெல்ஸ் லா படி, அதாவது லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனில் செகண்ட் லா, ஸ்னெல்ஸ் லான்னு சொல்லுவோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்க்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் கொடுக்குறது. sin I by sin R = μ2 by μ1 படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸஸில். அந்த மியூ அப்படின்றது என்னது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது ஒரு லைட் வந்து எவ்வளோ வேகமாக ட்ராவல் பண்ணும் ஒரு மீடியமில் அப்படின்னு சொல்கிறது என்னது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட சிம்பல் N2 and N1. ஸோ இங்கே ஏர், இது வந்து கிளாஸு. அப்போது ஏர் வந்து N1, கிளாஸ் வந்து N2 அப்படின்னு சொல்லி எடுத்து N2 by N1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். N1 sin I = N2 sin R. அப்போது இங்கே வந்து நமக்கு என்ன அப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்போ சைனு, டேனு அந்த ஆங்கிள்லாம் எடுத்தோன்னாலும் ரொம்ப சிறுசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டா வேல்யூ மட்டும் எப்பவுமே எடுப்போம்ல, அதே மாதிரி இங்கே அந்த ஆங்கிள் மட்டும் எடுக்கிறோம். அந்த டேன், காஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து விட்டுட்டோம். ஓகேவா? அப்போ N1I = N2R அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு ஐக்கும் ஆருக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்ம டயக்ராமில் ஆல்ரெடி என்ன போட்டிருக்கோம், NOP அந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. நெக்ஸ்ட் பீட்டான்றது என்னது, NCP பீட்டா. NIP அது வந்து என்னது, காமா. ஸோ அந்த 3 ஆங்கிள் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்போ அந்த ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த லென்த்து தெரியும், இந்த லென்த்து தெரியும். ஓகேவா? அப்போ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடில் என்னது, டேன் தீட்டா. அதனால டேன் ஆல்ஃபா, டேன் பீட்டா, டேன் காமா வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ டேன் ஆல்ஃபா ஆப்போசிட் சைடு என்னது, PN, அட்ஜசன்ட் சைடு PO. அப்போ PN by PO. அப்போது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இந்த டேன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம், டீட்டா வேல்யூ மட்டும் வச்சுக்கலான்னு. அப்போ ஆல்ஃபா = PN by PO அப்படின்னு போட்டிருப்போம். இதே மாதிரி பீட்டா குறியில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அப்போது PN by PC. அதே மாதிரி பீட்டா = PN by PC. அடுத்து காமாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் PN by இந்த லென்த் வரைக்கும் இருக்குது, PI. PN by PI அது காமா குறியது. ஸோ அப்போது ஆங்கிள் சிறுசாக இருக்கிறனால டேனையும் சைன் ஃபங்க்ஷனையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஆங்கிள் வேல்யூ மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் INC, அதாவது இந்த ட்ரையாங்கிள் இந்த ஸ்லாண்டிங்காக இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளில்
உங்களுக்கு என்ன அப்படின்னா பீட்டாவுடைய வேல்யூ ஆர் ப்ளஸ் காமாக்கு ஈக்குவல். நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. எக்ஸ்டர்னலாக இருக்க ஆங்கிள் வந்து இன்டர்னலாக இருக்க ரெண்டு ஆங்கிளோட சம்முக்கு ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க லா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில். ஸோ அதுபடி இங்கே பீட்டா வந்து அவுட் சைடில் இருக்க ஆங்கிள், உள்ளே இருக்கிறது ஆரும் பீட்டா காமாவும். ஸோ பீட்டா ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் காமா. இதுலேருந்து ஆர் வேல்யூ ரீஅரேஞ்ச் பண்ணினா பீட்டா மைனஸ் காமான்னு கிடைக்கும். இதே மாதிரி ஓஎன்சி, அதாவது ஓஎன்சி இந்த இது வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாருங்களேன், ஆல்ஃபா பீட்டான்னு ரெண்டு இருக்குது. ஐ வந்து அவுட் சைடு. அப்போ ஐ ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ அவுட் சைடில் இருக்க ட்ரையாங்கிள், உள்ளே கொடுத்துக்க ரெண்டு அவுட் சைடில் இருக்கிற ட்ரையாங்கிளோடைய ஆங்கிள் உள்ளே இருக்கிற ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிளோட சம்முக்கு ஈக்குவல். ஸோ அதுலேருந்து ஐ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஐ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ n1 இன்ட்டு ஐக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, n2 இன்ட்டு ஆருக்கு பதிலாக பீட்டா மைனஸ் காமா. அப்போது இதில் இந்த பீட்டா ஒரே மாதிரி இருக்க சைடை வந்து கொண்டு வந்துடும். பீட்டா ஃபுல்லாக ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ n1 ஆல்ஃபா ப்ளஸ் n2 காமா ஈக்குவல் டு n2 பீட்டா மைனஸ் n1 பீட்டா. இதில் பீட்டாவை காமனாக எடுத்திங்கன்னா இந்த ஸ்டெப் கிடைக்கும். இப்போ ஆல்ஃபா காமா பீட்டாக்கு நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேல்யூஸை எடுத்து போடணும். போட்டதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே பிஎன் காமனாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் பிஎன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணது போக இந்த டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ பிஓ பிஐ பிசிக்கு வேல்யூ போடணும். பிஓ அப்படின்றது உங்களுடைய ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் யூ. உங்களுடைய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு லெஃப்ட் சைடு இருக்கனால அது மைனஸ் சைனில் போடணும். அதே மாதிரி பிசி உடைய டிஸ்டன்ஸ் ஆர், பிஐ அதாவது இமேஜோட டிஸ்டன்ஸ் வி. அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிப்போம். இங்கேயே மைனஸ் போட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ்க்கு லெஃப்ட் சைடில் வர்றதுனால மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை இந்த சைடு மாற்றி எழுதியிருப்போம். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போது ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே போதும், உங்களுடைய ஃபைனல் ஆன்சரை டெரைவ் பண்ணிடலாம். அதுவும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு நார்மலாகவே தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா n1 வந்து ஏரு, அதே மாதிரி n2 வந்து கிளாஸு. அப்போ n பை v மைனஸ் 1 பை u ஈக்குவல் டு n மைனஸ் 1 பை ஆர்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அடுத்து அதை சால்வ் பண்ணிக்கலாம். எந்த வேல்யூ வேணுமோ அதை நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். அப்போ அதில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்து ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட்டு பட்டு எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுறோம். ஐயோட வேல்யூ ஆரோட வேல்யூ போடுறதுக்காக நார்மல் வரைகிறோம். வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஸ்னெல்ஸ்லாம் யூஸ் பண்ணி வேல்யூ ஆல்ஃபா பீட்டா காமாவோடைய ஆங்கிள் எங்கே இருக்குன்றதை எடுத்து எழுதுகிறோம். அதுலேருந்து டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா டேன் காமாலேருந்து ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் ஓஎன்சி, இந்த ட்ரையாங்கிளும் மீதி இருக்க ஹாஃப், இந்த ட்ரையாங்கிளையும் எடுத்து அதுலேருந்து ஐக்கும் ஆர்க்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ டெரைவ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டயக்ராம் ரொம்ப முக்கியம், அதுலேருந்து போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.